Hi, hello, and welcome to Mathematical 360. இந்த வீடியோ நம்ம போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒப்பு கணக்கு இந்த சாப்டர் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயமேலு அளவியல். இந்த சாப்டர் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம போகிற டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திண்ம நேர்வட்ட உருளின் கனளவு மற்றும் உள்ளிட்ட உருளின் கனளவு. ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோவில். அந்த வீக்கான டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா திண்ம நேர்வட்ட உருளையும் இந்த உள்ளிட்ட உருளைக்கும் பேஸ் பண்ண ப்ராக்டிக்கல், அதாவது நடைமுறை கணக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்து வந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுவாங்க இன்னும் உங்களுக்கு பெட்டராக புரியும். எடுத்துக்காட்டு, ஒரு உருளை வடிவ தண்ணீர் தொட்டியின் கனளவு 1.078 × 10⁶ லிட்டர் ஆகும். தொட்டியின் விட்டம் 7 மீட்டர், அதன் உயரம் காண்க. ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க உருளை வடிவம்னு சொல்லிட்டு ஒரு தண்ணீர் தொட்டியை அவர் கனவு கொடுத்துட்டாங்க. தொட்டியின் விட்டம் 7 மீட்டர், அதாவது விட்டம் கொடுத்துருக்காங்க, அதன் உயரம் மட்டும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. தீர்வு. ஸோ உருளை வடிவம்னா ஆக்சுவலாக நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது அதோடது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விட்டத்தை கொடுத்துட்டாங்க, ஒரு கனவு கொடுத்துட்டாங்க. இது ஹைட்டை மட்டும் கேட்குறாங்க. ஆர் மற்றும் ஹெச் என்பன முறையே உருளையின் ஆரம் மற்றும் உயரம் என்க. ஸோ எதுக்கு நான் ஆர் ஹெச் எடுத்திருக்கோம்னா நீங்கள் ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த உருளையின் கனவு ஃபார்மால ஆர் ஆரமாகவும் ஹெச் உயரம் ஹெச்சாகவும் எடுத்திருக்கோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆர் வந்து ஆரமாகவும் ஹெச் உயரமாகவும் எடுத்துக்கிறோம். ஸோ தொட்டின் கனளவு அவங்களே கொடுத்துருக்காங்க. தொட்டின் கனளவுன்னு சொல்லிட்டு தொட்டின் கனளவு = 1.078 × 10⁶. ஸோ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸை கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ 1.076 10⁶ வந்து பார்த்தீங்கன்னா 6 டைம்ஸ்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ அதை மல்டிபிள் பண்ணும்போது 10,78,000 லிட்டர், அதாவது பார்த்தீங்கன்னா 6 டைம்ஸ் இருக்கா. ஸோ அப்போ டெசிமல் கன்சிடர் 3 வேல்யூஸ் இருக்கு. அப்போ அதுக்கும் ஒரு 10 to the power, அதாவது 1000 போயிடும். பேலன்ஸ் 1000 இருக்குமா, அதனால 1078 பின்னாடி 1000 மல்டிபிள் பண்ணிக்கிறோம். அதான் 10 to the power 6 நம்ம லிட்டர்ஸை கன்வெர்ட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இது வந்து காமன், அதாவது பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் = 1/1000 மீட்டர் கியூப். ஓகேவா? அதாவது இதுக்கு மீனிங் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா 1000 மீட்டர் கியூப், அதாவது 1 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1/1000 மீட்டர் கியூப் அவ்வளோ வந்து கன்சியூம் ஆயிருக்கும். ஓகேவா? அப்போ நம்ம இது லிட்டர்ல இருந்து மீட்டர் கியூப், அதாவது மீட்டர் கியூப் கன்வெர்ட் பண்ணோம்னா, ஸோ இது ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க லிட்டர், ஏன்னா அவங்க சொல்லிக்கிறது லிட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லிட்டர்லேருந்து ஃபர்ஸ்ட் நம்ம மீட்டர் கியூப் கன்வெர்ட் பண்ணோம்னா 1 லிட்டர் = எவ்வளோ மீட்டர் கியூப், 1/1000. ஓகேவா? இது வந்து காமன் ஃபார்முலா. ஸோ அது போட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கனவுக்கு ஈக்குவல் பண்ண முடியும். ஸோ அப்போ அவங்க கொடுத்துருக்க லிட்டர் வந்து ஃபர்ஸ்ட் மீட்டர் கியூப்ல கவுண்ட் பண்ணுறோம். இப்போ 1 லிட்டர் = 1/1000னா நமக்கு எவ்வளோ லிட்டர் இருக்கு? ஸோ 10,78,000 லிட்டர். இப்போ /1000 போடணும். ஸோ /1000 பண்ணினா இந்த 3 சைபர் இது கேன்சல் ஆயிரும். ஓகேவா? அப்போ நமக்கு கிடைக்கும் மீட்டர் கியூப்ல வேல்யூ கிடைச்சிரும். அதாவது பார்த்தீங்கன்னா 1078 மீட்டர் கியூப். இப்போ டேரெக்டாக கொடுக்காத வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் கியூப்ல கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இங்கு விட்டம், ஸோ அவங்க விட்டம் 7 மீட்டர் சொல்லியிருக்காங்க, ஆனால் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம், ஆரம் தான். அப்போ விட்டத்துல ஆரம் வேணும்னா /2. அப்போ ஆரம் வந்து பார்த்தீங்கன்னா 7/2 மீட்டர். தொட்டியின் கனளவு, அதாவது உருளையின் கனளவுக்கு ஃபார்ம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், πr² கன அலகுகள். ஸோ ப்ரீவியஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ பையோட வேல்யூ தொட்டியின் கனளவு கொடுத்துருக்காங்க, நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 1078 = π வந்து 22/7 × r வந்து பார்த்தீங்கன்னா 7/2. ஸோ ஸ்கொயர்னால 7/2 7/2 ரெட்டை போட்டிருக்கோம். ஹெச் நமக்கு தெரியாது, ஏன்னா நம்ம அதான் கண்டுபிடிப்போம், உயரம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஆகவே தொட்டின் உயரம், அதாவது சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஹெச் வந்து 28 கிடைக்கும். ஸோ இப்போ 28 மீட்டர்ஸ், ஏன்னா எல்லா வேல்யூஸும் மீட்டர்ஸ் தான் எடுத்திருக்கோம். எனவே ஆகவே தொட்டியின் உயரம் 28 மீட்டர் ஆகும். எடுத்துக்காட்டு, ஒரு உள்ளிட்ட உருளையின் உயரம் உட்புற மற்றும் வெளிப்புற ஆரங்கள் முறையே 9 சென்டிமீட்டர் மற்றும் 21 சென்டிமீட்டர் மற்றும் 28 சென்டிமீட்டர் ஆகும். உள்ளே உருவாக்க தேவைப்படும் இருமின் கனளவை காண்க. ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க உள்ளிட்ட உருளைன்னு சொல்லிட்டு. ஸோ அதோட உயரம் கொடுத்துருக்காங்க, உட்புற மற்றும் வெளிப்புற ஆரங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட அடிச்சு கொடுத்துருக்காங்க. உருளை உருவாக்க தேவைப்படும் கனளவு, அதாவது உள்ளிட்ட கனளவு தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. தீர்வு.
ஸோ உள்ளிட்டோரியல் டாபிக் பார்க்கும்போது பார்த்துருப்போம். அந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளிட்ட உள்ளின் உயரம் உட்புற ஆரம் வெளிப்புற ஆரங்கள் முறையே. ஸோ இப்போ நம்ம உயரத்துக்கு என்ன ஹெச் எடுத்திருப்போம், உட்புறத்துக்கு வந்து ஸ்மால் ஆர், வெளிப்புறத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆர் எடுத்திருப்போம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உள்ளிட்டோரியல் ஃபார்ம்ல கண்டுபிடிக்கிறதுல. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இந்த ஆல்பபெட்டிக்கல் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்கே அவங்க கொடுத்துக்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உட்புற ஆரம் ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு 21 சென்டிமீட்டர், வெளிப்புற ஆரம் வந்து பார்த்தீங்கன்னா 28 சென்டிமீட்டர் கேபிட்டல் ஆர், உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 9 சென்டிமீட்டர், ஹெச் ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர். உள்ளிட்ட உள்ளின் கனளவு ஈக்குவல் டு பை இன்டூ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்டூ ஹெச் கனளவு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஃபார்முலா மெமரைஸ் பண்ணிக்கலாம். பைக்கு வந்து 22/7 இன்டூ கேபிட்டல் ஆர் வந்து 28 ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் வந்து 21 ஸ்கொயர் இன்டூ 9. ஸோ 22/7 28 ஸ்கொயர் பண்ணால் 784 மைனஸ் 21 ஸ்கொயர் பண்ணால் 441 இன்டூ 9. ஸோ இது சிம்பிள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 9702, அதாவது 9202 சொல்லி வேல்யூ கிடைக்கும். அதாவது இது வந்து என்ன சென்டிமீட்டர் இருக்குது, அதாவது கனா சென்டிமீட்டர் இல்லை சென்டிமீட்டர் நம்ம மென்ஷன் பண்ணீங்க போங்க. ஆகவே தேவையான இரும்பின் கனளவு ஈக்குவல் டு 9702 கன சென்டிமீட்டர், இல்லாட்டி நம்ம சென்டிமீட்டர் ஸ்கூல்னு போடலாம், ஏன்னா இது கனளவுங்கிறனால. எடுத்துக்காட்டு படத்தில் உள்ள உருளை ஏ மற்றும் பி. ஸோ இதுதான் அந்த ஏ உருளை கொடுத்துருக்காங்க, இது பி உருளை கொடுத்துருக்காங்க. எந்த உருளையின் கனளவு அதிகமாக இருக்கும்? ஸோ இது ரெண்டுல எதோட உருளையோட கனளவு அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க. அதிக கனளவு கொண்ட உருளின் மொத்த பரப்பு தாங்க. ஸோ இது ரெண்டுல அதிகம் ஃபர்ஸ்ட் எது கண்டுபிடிக்கும், அது எது இருக்கோ அதோட மொத்த பரப்பு கண்டுபிடிச்சு சொல்றாங்க. உருளை ஏ மற்றும் பி விகிதம் காங்க. ஸோ இது ரெண்டுக்கும் வந்து விகிதம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. தீர்வு உருளையின் கனளவு. ஸோ நமக்கு உருளையின் கனவுக்கு காமன் ஃபார்முலா தெரியும், ஐஆர் ஸ்கொயர் ஹெச் கன அளவுகள். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ உருளையின் கனளவு. ஸோ இப்போ உருளை ஏயின் கனளவு ஈக்குவல் டு ஐ வந்து பார்த்தீங்கன்னா 22/7, ஆர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஆர் வந்து டி, அதாவது மொத்தமாக கொடுத்தா டி. அப்போ நமக்கு ஆர் வேணும்னா 700/2, 700/2 டு 700/2 ஏன்னா ஆர் ஸ்கொயர் இன்டூ ஹெச் எவ்வளோ கொடுத்துருப்பாங்க 21 கொடுத்துருக்காங்க. ஸோ 21. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 28.5 சென்டிமீட்டர் கியூப். இதனால சென்டிமீட்டர் கியூப்னா இது கனளவு, அதனால சென்டிமீட்டர் கியூப் 28.5 சென்டிமீட்டர் கியூப். சரி, இதே மாதிரி பி கண்டுபிடிக்கலாம். உள்ளே பியின் கனளவு ஈக்குவல் டு 22/7. இந்த ஆறு என்ன கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 2/2 போகணும். 22/2, ஏன்னா இடத்துல இருந்து ஆறு கணக்கு ஃபார்முலா வந்து ஆறு தான் இருக்கு. இந்த ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 7. ஸோ இன்டூ 7. இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா 2425.5 சென்டிமீட்டர் கியூப் கனளவுங்கிறனால. இது வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆகவே உள்ளே பியின் கனளவு உள்ளே ஏன் கனளவை விட அதிகம். ஸோ இங்கே வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளோட கனளவு ஜாஸ்தி இருக்காங்க, உள்ளே பியின் கனளவு அதிகம், ஜாஸ்தி. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பியின் கனளவு ஜாஸ்தியாக இருக்குன்னு கேட்கும். அப்போ செகண்ட் கொஸ்டின் எது ஜாஸ்தியாக இருக்கு அதோட மொத்த தான் கேட்கறாங்க. மொத்த கண்டுபிடிக்கணும். கொடுத்த டயக்ராம். செகண்ட் கொஸ்டின் ஒரே மொத்த பரப்பளவு, அதாவது இக்கனாமிக் ஜாஸ்தியா இருக்கு, பிக்கு ஜாஸ்தியா இருக்கு, அப்போ மொத்த பரப்பு இது காமிக்கும். மொத்த பரப்பு வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம், கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்க்கலாம் 2πr into h plus r சதுரங்கள். இது ஃபார்மா நீங்க மெமரைஸ் பண்ணணும். இங்கே சதுரங்கள் தான் பரப்பு. ஸோ ஒளி ஏ மொத்த பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஏ மொத்த பரப்பு ஈக்குவல் டு 2 into 22/7 into 700/2. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்மாலர் 700/2 into ஹெச் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 21. 700/7 வந்து 3.5, ஏன்னா 3.5 டைம் வரும். இதை சிம்பிள் பண்ணீங்கன்னா 39 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 39 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா பரப்புங்கிறனால, இது கனவுனா சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும். உள்ளே பி மொத்த பரப்பளவு ஈக்குவல் டு பிக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம். பைக்கு வந்து 2 into 22/7 into ஆருக்கு என்ன 20/2 21/2 into ஹெச் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 7. ஸோ 7 plus 21ல பாதி வந்து 10.5 ஈக்குவல் டு 1155 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆகவே கனளவும் அதிகம் கொண்ட உள்ளின் பியின் மொத்த பரப்பளவு அதிகமாக உள்ளது. ஸோ அவங்க செகண்ட் கொஸ்டின் கேட்டது பார்த்தீங்கன்னா
இதோட மொத்த பரப்பு ஜாஸ்தியா இருக்குன்னு கேட்கறாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதோட மொத்த பரப்பு பியோட தான் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ கன அளவு அதிகமா இருக்கிற பியோட மொத்த பரப்பு தான் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ கன அளவும் மொத்த பரப்பும் ஆல்மோஸ்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான். ஸோ அது ரெண்டு ஈக்குவலா தான் இருக்கும். அடுத்தது இதுல இருந்து பார்க்கும்போது இதோட கொஸ்டின் அவங்க உருளை ஏயின் பீங்கிற அளவு ரேஷியோ கேட்டிருக்காங்க, வீதம் கேட்டிருக்காங்க. ஸோ உருளை ஏங்கிற அளவு பை பீங்கிற அளவு. ஸோ எதோட ரேஷியோ கேட்டாலும் ஃபர்ஸ்ட் எதோட எதோ இருக்கோ அதோட கணம் அதோட வேல்யூ கீழே இன்னொரு வேல்யூ பார்த்தீங்கன்னா அந்த ரேஷியோ. உருளை ஏங்கிற பை பீங்கிற அளவு. ஏங்கிற அளவு பெரிய ஸ்கேல காமிச்சிருப்போம் 88.5 2425 பீங்கிற அளவோட ரேஷியோ. ஸோ இது டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 3 டைம்ஸ் வந்திருக்கும். ஸோ 1/3. therefore ஆகவே உருளை ஏ மற்றும் பியின் கனவுகளின் விகிதம் ஈக்குவல் டு 1:3. அதாவது இது 1:3ங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ இருக்கு. இது 1 டைம்ஸ்னா இது 3 டைம்ஸ் இருக்கு. அது ரேஷியோ. நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நேர்வட்ட கூம்பின் கன அளவு நான் என்ன சொல்றேன் நெக்ஸ்ட் வீடியோல தான் பார்க்கலாம். Thanks for watching.